தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காவல் நிலைய மரணங்களுக்கு நீதி கேட்டு சென்னையில் தாவேக தலைவர் விஜய் தலைமையில் இன்று போராட்டம் நடைபெற இருக்கும் நிலையில் போராட்டத்தில் கலந்து கொள்ள காஞ்சிபுரத்திலிருந்து சென்னை புறப்பட்ட தாவேக தொண்டர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரத்திலிருந்து வேன்களில் புறப்பட்ட தாவேகவினரை காவல்துறையானது தடுத்து நிறுத்தியிருக்கிறது. போராட்டத்திற்கு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்திய போலீசாருடன் தாவேக தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்கிட கேட்கலாம். பூபாலன், வணக்கம். போராட்டத்திற்கு புறப்பட்ட தாவேகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைதுக்கான காரணம் என்ன பூபாலன்? வணக்கம். இன்று சென்னையில் உள்ள பகுதியில் தாவேகாவினர் சார்பில் தமிழக அரசை கண்டித்து, அதாவது லாக் அப் டெத், அதே போன்று பாலியல் வன்புணர்வு போன்ற பல்வேறு குற்ற சம்பவங்களை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சியில் நடந்து வருகிறது. அதனை கண்டித்து தாவேகாவினர் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருந்தனர். அதற்கு ஏற்றாற் போல இன்று அந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கிறது. இதற்காக பல்வேறு நிபந்தனைகள் காவல்துறையினரால் அளிக்கப்பட்டு அதற்கு உட்பட்டே அந்த போராட்டமானது நடைபெறும் என்றும் தாவேகாவினரும் தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் அதே போன்று வேலூர் மாவட்டங்களில் இருந்து தாவேகா தொண்டர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்று வேன்கள் மூலம் செல்ல முற்பட்ட போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது நிபந்தனைகளை மீறி நீங்கள் செல்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு அனுமதி கிடையாது என்று கூறி அவர்களை கைது செய்ய முற்பட்ட போது காவல்துறையினர் சாலையிலேயே அமர்ந்து கண்டன கோஷங்கள் எழுப்பியதால் சற்று பரபரப்பானது நீடித்தது. உடனே காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட பொழுது கண்டன கோஷங்கள், அதாவது தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம், இது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்ற ஒரு கண்டன கோஷத்தோடு தாவேகாவினர் தற்போது கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர் காவல்துறையினர். இது தாவேகாவினர் கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபாலன்.